வணக்கம் நண்பர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடரினை காண்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இரண்டாம் திருமணம். மனைவி தங்கமணியின் மறைவுக்கு பின் தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தார். 3 ஆண்டுகள் மறைந்தன. எம்ஜிஆருக்கு 26 வயது ஆனது. தியாகராஜ பாகவதருடன் அசோக் குமார், வேதவதி, தாசி பெண், தமிழறையும் பெருமாள் என நடித்து கொண்டிருந்தார். பெற்ற தாய்க்கோ தன் மகன் திருமணமாகி மனைவியை இழந்து வெறுமையாய் நிற்கின்றானே என்ற வேதனை. எப்படி மகனிடம் திருமணம் பற்றி பேசுவது? ஒரு நாள், அம்மா, எனக்கு சாயா என்ற படத்தில் கதாநாயகன் வேடம் கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் எம்ஜிஆர் சொல்ல, ராமச்சந்திரா, அம்மா மேல் கோபப்படாதே, உனக்கு ஒரு பெண்ணை பார்த்திருக்கின்றேன் என்றார் தாய். அம்மா, ஏற்கனவே ஒருத்தியை மணந்து இழந்து தவிக்கின்றேன். இந்த நிலையில் இரண்டாவதா? வேண்டாம்மா, நான் இப்படியே இருந்து விடுகின்றேன் என்றார் எம்ஜிஆர். அப்பா ராஜா, நீ பணியாற்றும் இடம் நிறைய பெண்கள் புழங்கும் இடம். நீ தடுமாற வாய்ப்புகள் அதிகம். என்றாலும் என் மகன் கட்டுப்பாடு ஒழுக்கத்தை மீற மாட்டான் என்பதை நான் அறிவேன். இப்போது நான் பார்த்திருக்கும் பெண்ணும் குடும்ப பாங்கான உனக்கு ஏற்ற பெண். அம்மா சொல்வதை கேளப்பா. என் மகன் திருமணம் இல்லாமல் தனியே வாழ்வதை நினைத்து நினைத்து வருந்தி வருந்தி நான் சாக வேண்டுமா? அம்மா, அம்மா, அப்படி சொல்லாதீர்கள், தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் என்றார் எம்ஜிஆர். 1942 சந்தானவதி என்ற பெண்ணை மணம் முடித்தார். செல்வாக்குள்ள குடும்பத்தைச் சேர்ந்த பெண். திருமணம் கேரளாவில்தான் நடந்தது. எம்ஜிஆர் வால்டாக்ஸ் ரோடு சாலையில் இருந்து திரைப்பட நிறுவனங்களுக்கு செல்வதற்கும் படப்பிடிப்புகளுக்கு செல்வதற்கும் கடினமாக இருப்பதாக கருதிய எம்ஜிஆர் ராயப்பேட்டை லாயிட்ஸ் சாலையில் அண்ணன் குடும்பம், தன் குடும்பம், தாய் ஆகியோர் வாழ சற்றே பெரிய வீடாக பார்த்தார். வாடகை ரூபாய் 250. பிரபல வக்கீல் ஏ.வி. ராமன் அவர்களுடைய வீடு. அம்மாவிற்கும் பெண்களுக்கும் அந்த வீடு பிடித்திருந்தது. சகோதரர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியே. எதிர்கால நல்ல வளர்ச்சிக்காக இரு சகோதரர்களும் கடுமையாக உழைக்க ஆரம்பித்தார்கள். சதானந்தவதி கர்ப்பமடைய குடும்பம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தது. ஆனால் 3ஆம் மாதம் கரு சிதைவடைய குடும்பமே துயரத்தில் ஆழ்ந்தது. அடிக்கடி உடல்நலக் குறைவால் மனைவி படுத்த படுக்கையாவது எம்ஜிஆரை வேதனைப்படுத்தினாலும் தன் திரைத்துறையில் கடினமாய் உழைக்க ஆரம்பித்தார். 1949ஆம் ஆண்டு சதானந்தவதி மீண்டும் கர்ப்பமாகி கருசிதைய வருத்தப்பட்டவர் பிரபல மருத்துவரிடம் மனைவியை அழைத்துச் சென்றார். பரிசோதித்த மருத்துவர் சதானந்தவதிக்கு கர்ப்பப்பையில் கோளாறும் இருதய நோயும் ஏற்பட்டிருப்பதாக சொல்ல எம்ஜிஆர் அதிர்ந்தார். எனினும் மனைவியை நன்கு பராமரித்து வந்தார். தன் மகனுக்கு நல்வாழ்க்கை அமையவில்லையே என வேதனை அடைந்தார் சத்யபாமா. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 3ஆம் திருமணம். 1948ஆம் வருடம் மோகினி என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அதில் கதாநாயகி வி.என். ஜானகி. அவரை பார்த்த எம்ஜிஆருக்கு இவர் தன் முதல் மனைவி தங்கமணி போலவே இருக்கின்றாரே என்று அவர் மீது பாசம் ஏற்பட்டது. மருதநாட்டு இளவரசியில் மீண்டும் ஜோடி. இருவருக்கும் காதலானது. ஜானகி ஏற்கனவே திருமணம் ஆனவர். ஆனால் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட பிரிந்தனர். தன் மனைவி சதானந்தவதியிடம் தான் ஜானகி என்பவரை விரும்புவதாக கூறினார். படுத்த படுக்கையாய் நோயாளியாய் கிடக்கும்
தன்னால் தன் கணவருக்கு எந்தவித பயனும் இல்லையே என்பதை உணர்ந்து அவரின் விருப்பத்தை அங்கீகரித்தார். ஜானகியையும் ஒரு நாள் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தினார். சதானந்தவதி ஜானகியை உடன்பிறவாத தங்கையாய் நேசித்தார். ஜானகியும் சந்தானவதிக்கு உதவிகரமாய் இருந்தார். ஜானகியின் பராமரிப்பால் மகிழ்ந்த எம்ஜிஆர் திரைப்படத் துறையில் சாதனை படைத்து கொண்டே போனார். இந்த காலகட்டத்தில்தான் நாடோடி மன்னன், தாய் மகனுக்கு கட்டிய தாலி, மன்னாதி மன்னன், தாய் சொல்லை தட்டாதே என தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வந்தார். தான் வாடகைக்கு இருந்த வீட்டை சொந்தமாக்கி அம்மாவின் பெயரை இட்டு பெருமைப்பட்டார். தாய் சொந்த வீட்டில் மறைய வேண்டும் என்ற அவரது எண்ணத்தை நிறைவேற்றி வைத்தார். 1962ஆம் ஆண்டு சந்தானவதி இறக்க மிகுந்த துயரமடைந்தார் எம்ஜிஆர். அவர் மறைந்து பல மாதங்கள் கழித்து ஜானகியை மணந்தார். இதே வருடம் ராமாபுரத்திற்கு தன் வீட்டை மாற்றினார். இறுதி வரை அங்கேயே இருவரும் வாழ்ந்தனர். தம்பதிகள் இருவரும் நல்வாழ்வு வாழ்ந்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வரலாறு தொடரும். நன்றி.